ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது பிஸ்னஸ் சென்டரில் அப்படிங்கிறத பற்றி தான் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லிஸ்ட்டுனா என்ன, லிஸ்ட்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அந்த டேட்டா டைப்பை, அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு வந்து எந்த மாதிரியான சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு ரியல் டைம் சினாரியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 14 டைப்ஸ் ஆஃப் பில்ட்-இன் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு தெரியாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். 14 பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து ஒரு 5 பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி இருக்கிற 9 பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது. என்னென்னா, இது என்னுடைய சேனல், கோம்ஸ் டெக் டாக்ஸ் சேனல். இந்த சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் சென்ட்ரலோட தமிழ் வெர்ஷன் கம்ப்ளீட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் எவ்ரி வீக். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது என்னோட கம்யூனிட்டி, இஃப் நீங்கள் வந்து என்னோட மெம்பராக ஜாயின் பண்ணணும், என்னோட சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் வந்து இது பண்ணிகிட்டே இருப்பேன். லைக் அந்த இன்டர்வியூ வீடியோஸ், இன்டர்வியூ கொஷின் ஆன்சர்ஸ், எந்த மாதிரி ஆன்சர் பண்ணும், எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இது பண்ணுவேன். அண்ட் சேட்ஸ்க்கான மேஜர் ப்ரியாரிட்டிஸ் வந்து அதில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையான டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, அது வந்து பப்ளிக்காக போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா ப்ராப்பர் ஒரு லேர்னிங் பாத் ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் அதோட மேலோட்டமான அதோட கான்செப்ட் மட்டும் தான் சொல்லுவேன். உங்களுக்கு இன் டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டினாலும் நீங்கள் வந்து அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு, கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் பிஸ்னஸ் சென்ட்ரல் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்டோட டுட்டோரியலும் நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ் ஸ்டே டியூன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இது என்னுடைய பிளாக் லேர்ன் வித் கோம்ஸ். ஸோ இதில் வந்து எல்லா இதுவுமே நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து ரிட்டன் இதுவாக நான் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ரிட்டன் ஃபார்மேட்டில் லைக் மாஸ்டரிங், எரர் ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து இங்கே இதுலேயும் எழுதி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதையும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஃபங்க்ஷன், லிஸ்ட்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு டேட்டாவை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கலெக்ஷன்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா, கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது எலிமெண்ட்ஸ் வந்து டுகெதர் ஒரு கலெக்ஷனாக வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டைனமிக் ரீசைசிங். உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேரியபிள் வந்து இந்த சைஸு தான். இது வந்து ஒரு சில வேரியபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸஸ் இருக்கும். இன்டீஜர் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸ் இருக்கும். அந்த சைஸுக்கு மேலே உங்களால் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் இன்டீஜர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஏ வந்து டைனமிக் சைஸிங்லாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் சைஸ். வேறஸ் இப்போ லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இது வந்து உங்களோட எலிமெண்ட் மேனிப்புலேஷனை வந்து நல்லா ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லைக் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 14 பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த பில்ட்-இன் மெத்தட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லிஸ்ட்டை பற்றின ஒரு ஓவர்வியூ. ஓகேம்மா, இந்த லிஸ்ட்டு நான் எங்கேம்மா யூஸ் பண்ணுவேன், எந்த மாதிரி இடத்துல நான் அந்த லிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ரியல் டைம் சினாரியோவாக சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துப்போம். ஓகேவா, சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங்கில் நம்ம என்ன மேனேஜ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அமேசான் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அமேசானோட ப்ராடக்ட்டோ இல்லைன்னா வந்து பிக் பாஸ்கெட் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அந்த ஆப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வேணுங்கிற லிஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிகிட்டே வரும், கார்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வரும் இல்லையா. சடனாக திடீர்னு உங்களுக்கு வந்து இல்லை இந்த ப்ராடக்ட் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை டெலிட் பண்ணணும். இல்லை நான் இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணணும்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பெட்டராக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும், இல்லைனா உங்கள் கஸ்டமர் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, அது எப்படி உங்களுக்கு ஈஸியாக வந்து டேட்டா ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கிரியேட்டிங் அ லிஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஆட் ப்ராடக்ட்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணுறது ஈஸி. அதில் இருக்கிற டோட்டல்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இல்லை எனக்கு திடீர்னு ஒரு ப்ராடக்ட் வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டை டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக
இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் வந்து கார்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். டிஸ்கவுண்ட்ஸ் வேணும்னா அப்ளை பண்ணலாம். வேறு ஏதாவது வேலிடேஷன்ஸ் வேணும்னா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் இன்வாய்ஸஸ் வேணும்னா நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. நீங்க வந்து லிஸ்ட்ல வந்து நீங்க பண்ணக்கூடிய ப்ராசஸஸ். ஓகே. இப்போ இந்த லிஸ்ட் எதுக்கு இந்த லிஸ்ட் யூஸ் ஆகுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அடுத்து வந்துட்டு பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, எவ்வளோ இருக்கு, தட் இஸ் 14 அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட். ஒரு லிஸ்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிடலாம் ஈஸியா. அந்த லிஸ்ட்ல வந்து டேட்டா, எலிமெண்ட் ஆட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபங்ஷன் வந்து ஆட் அப்படிங்கிற ஃபங்ஷன். அதுக்கப்புறம் கன்டெய்ன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வந்து இப்போ கஸ்டமர் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு நம்ம கன்டெய்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து இந்த எலிமெண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் கன்டெய்ன். கெட் இண்டெக்ஸ் அதாவது அந்த லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் எது? எப்போதுமே லிஸ்ட் வந்து ஒரு இண்டெக்ஸ் லெவல்ல இண்டெக்ஸா தாங்க ஸ்டோர் பண்ணிக்கும். ஏன்னா, இப்ப நீங்க வந்து எப்படி கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா நம்ம ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? A 25 அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம்னா, இப்ப லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே வேரியபிள் வந்து நெறைய வேல்யூவ ஸ்டோர் பண்ணுங்க. இவ்வளோதாங்க லிஸ்ட்டு ஓகேவா? இது தானேம்மா அரே அப்படின்னு கேட்காதீங்க. லிஸ்ட்ல வந்துட்டு லிஸ்ட்லயே நம்ம வந்து இது ஸ்டோர் பண்ணுவோம். 2த்துக்கும் வந்து மேனிபுலேஷன்ஸ் அண்ட் வந்து யூஸ் பண்ற அ டேட்டா ஸ்டோரேஜ் அத எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுங்கிறது தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி வந்து ஒரு 2 இவ்ளோ வேல்யூஸ் வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்குல்ல. ஏல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஏலேருந்து எப்படி அந்த எலிமெண்ட்ட ரிட்ரீவ் பண்ணுவேன் அப்படின்னா, அது வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இண்டெக்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். அந்த 0 ஒரு சில புரோகிராமிங் லாங்குவேஜ்ல 0, 1, 2, 3, 4ன்னு ஆரம்பிக்கும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். வேற ஒண்ணும் பெருசா இல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு கெட் இண்டெக்ஸ். எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கெட். ஓகே. கெட் ஆஃப் இண்டெக்ஸ். செட் இண்டெக்ஸ். இல்ல எனக்கு வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் எலிமெண்ட் வந்து அ இந்த இண்டெக்ஸ்ல தான் போய் ஸ்டோர் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ட்டிகுலர் எலிமெண்ட் வந்து 2ங்கிற இண்டெக்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து செட் இண்டெக்ஸ் பண்ணலாம். இன்சர்ட். இன்சர்ட்னா என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணும். சரிம்மா, அப்ப ஆடுக்கும், இன்சர்ட்க்கும் என்னம்மா டிஃபரன்ஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ல வந்து நீங்க எலிமெண்ட்டோட நேம் மட்டும் தான் சொல்ல முடியும். அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா, கடைசில போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் அந்த லிஸ்ட்டோட நேம் டாட் ஆட் ஆஃப் 5 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட்டு வரும். அடுத்தது ஆட் ஆஃப் 25ன்னு குடுத்தீங்கன்னா, செகண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஆட் ஆஃப் அப்படின்னா அடுத்தடுத்த லிஸ்ட்டோட லாஸ்ட் இடத்துல போய் அப்படி அப்படியே ஸ்டோர் ஆகும். பட் இன்சர்ட்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எந்த இண்டெக்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2வது இண்டெக்ஸ்ல எனக்கு வந்து 55ன்னு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, யூ கேன் டெல் இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ்ல எனக்கு இந்த எலிமெண்ட்ட போய் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகேவா? தென் 6த்து வந்து ரிமூவ். ஏதாவது வேல்யூவ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க சொல்லணும். எந்த வேல்யூவ ரிமூவ் பண்ணணுமோ அத நீங்க சொல்லலாம். ரிமூவ் அட் அதாவது இண்டெக்ஸ் வேல்யூவ ஸ்பெசிஃபை பண்ணி இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவ நீ டெலீட் பண்ணு அப்படின்னா, நீங்க ரிமூவ் அட் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட். ஓகேவா? டோட்டலா எவ்வளோ வேல்யூ வந்து நீங்க ஆட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இண்டெக்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணது கவுண்ட் பண்ணும். ஆட் ரேஞ்ச். இந்த ஆட் ரேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, பல்க்கா டேட்டாவ வந்து உங்களோட லிஸ்ட்ல வந்து கிரியேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் ஆட் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு ஒரு ஒரு 4, 5 வேல்யூ குடுத்து ஆட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அது போய் ஆட் ஆயிரும். ஓகே. ஆட் ரேஞ்ச் அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் குரூப் ஆஃப் டேட்டாவ ஆட் பண்றதுக்கு. கெட் ரேஞ்ச் அப்படின்னா குரூப் ஆஃப் டேட்டாவோட இண்டெக்ஸ் எங்க இருக்கு, அதோட கவுண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க கெட் பண்றதுக்காக. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிமூவ். ஓகே. ரிமூவ் ரேஞ்ச். எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வரைக்கும் நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து ரிமூவ் ரேஞ்சுன்னு குடுக்கலாம். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஆஃப். எந்தாவது ஒரு எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இண்டெக்ஸ் ஆஃப்ன்னு யூஸ் பண்ணலாம். ஓகே. இண்டெக்ஸ்னா என்ன பொசிஷன், எந்த பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு. 13த் இது என்னன்னா, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். கடைசி இண்டெக்ஸ் எது? இது வந்து இண்டெக்ஸ் ஆஃப்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எது? கடைசி இண்டெக்ஸ் எது? ஓகேவா? அண்ட் கடைசியில இருக்கிறது வந்து என்னதுன்னா, ரிவர்ஸ். ஏதாவது ஒரு டேட்டா ஏதாவது அந்த எலிமெண்ட்ட வந்து நீங்க அப்படியே திருப்பி ரிவர்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரிவர்ஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இவ்ளோ டைப்ஸ் ஆஃப் பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. பட் நம்ம இப்ப வந்து என்ன பில்ட் இன் ஃபங்ஷன் பார்க்க போறோம். அதாவது 5 பில்ட் இன் ஃபங்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு மேல இருக்கிற ஃபங்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு அதுல டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க எனக்கு சொல்லுங்க. ஸோ இதுதான் உங்களோட எக்ஸர்சைஸ். ஓகே. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, இது சிம்பிளா ஒரு ஃபங்ஷன்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் ஃபங்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு பேஜ். ஓகே.
இந்த பேஜ்ல எந்த ஒரு சோர்ஸ் டேபிளும் கிடையாது. ஜஸ்ட் நான் ஆக்ஷன் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ஆட் ஃபங்ஷன். இப்போ நம்ம வந்து ஆட் ஃபங்ஷன பத்தி பார்க்க போறோம். ஸோ ட்ரிக்கர்ல நான் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த மாரி ட்ரிக்கருக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, லோக்கல் ட்ரிக்கர் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் வேரியபிள். சரிம்மா, லோக்கல் வேரியபிள்னா என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேரியபிள் வந்து இந்த ட்ரிக்கரோட இதோட ஸ்கோப் வந்து முடிஞ்சிரும். இந்த வேரியபிள் இந்த ட்ரிக்கருக்குள்ள மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். வெளியில போய் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, அப்ப இன்னொரு டைப் ஆஃப் வேரியபிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள்னா நீங்க வந்து உங்களோட இது எல்லாத்துக்கும் வெளியில வந்து இதுதான் வந்து குளோபலா இருக்கிறது இல்லையா? இங்க வந்து நீங்க என்ன ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணாலும், இன்டிஜர் அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, அத வந்து நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நீங்க இங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எக்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள். அதிலேயே காமிக்குது பார்த்தீங்களா? குளோபல் இன்டிஜர் அப்படின்னு காமிக்குதா? அதுவே நீங்க இத எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மை டெக்ஸ்ட் வந்து லோக்கல் அப்படின்னு காட்டுதா? ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த ஒரு ட்ரிக்கருக்கு மட்டும் தான் அதோட ஸ்கோப் இருக்கும்னு அர்த்தம். ஓகே, ஃபைன். இப்ப நம்ம வந்து இங்க பார்க்கலாம். இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மை இன்டிஜர் லிஸ்ட். அதாவது இப்படிதான் நீங்க வந்து ஒரு லிஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு வேரியபிள்னு குடுத்தா தான் ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணதா அர்த்தம் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு வேரியபிளோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏன்னே வச்சுக்கிறேன். லிஸ்ட் அப்படின்னு குடுத்துடணும். லிஸ்ட்ங்கிறது வந்து கீவேர்ட். லிஸ்ட் ஆஃப் என்ன லிஸ்ட் நீ கிரியேட் பண்ண போற? இன்டிஜர் லிஸ்ட்டா? இல்லாட்டினா வந்து இந்த லிஸ்ட்டா? எந்த லிஸ்ட்டா? இன்டிஜர் லிஸ்ட்டா? இல்லன்னா டெக்ஸ்ட் லிஸ்ட்டா? எந்த டேட்டா டைப்போட லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ ஏதாவது இது வந்து யூசர் டிஃபைன் நேம். இப்ப நான் இங்க கிரியேட் பண்ணியிருக்கிற மை இன்டிஜர் லிஸ்ட் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர் டிஃபைன் நேம். இந்த லிஸ்ட்ங்கிறது வந்து கீவேர்டு. ஆஃப்ங்கிறதும் கீவேர்டு. இந்த இன்டிஜர்ங்கிறது வந்து டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? கீவேர்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைன். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இன்டிஜர் வந்து குடுத்துருக்கேன். எதுக்கு இத குடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஐட்டமும் நான் ஆட் பண்ண ஐட்டம் வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இது என்னது லிஸ்ட்டா நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஐட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூவா தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே ஆக வைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து என்ன குடுப்போம்? நம்ம வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்ணி இத டிஸ்ப்ளே பண்ண வைக்க போறேன். ஓகேவா? இங்க வந்து சிம்பிளா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் இஸ் அ ஃபங்ஷன். ஸோ நீங்க இந்த மை இன்டிஜர் லிஸ்ட் டாட் அப்படி நீங்க குடுத்தீங்கனாலே, எவ்ளோ பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். மை இன்டிஜர் லிஸ்ட் டாட்ன்னு குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்ளோ பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் வருது. கரெக்ட்டா? இந்த பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இவ்ளோ பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ்ல நீங்க எந்த பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறீங்களோ, அந்த ஃபங்ஷன குடுத்தீங்கன்னா, அதுக்கு எவ்ளோ ஆர்குமென்ட் பாஸ் பண்ணும் அப்படிங்கிறத அதுவே சொல்லும். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆடுன்னு குடுத்துருக்கேன். அண்ட் எனக்கு ஒரு விஷயமுமே டிஸ்ப்ளே பண்ணும். ஆட் பண்ண எனக்கு வந்து அந்த மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகணுங்கிறதுக்காக ஃபார் ஈச்ல குடுத்துருக்கேன். நம்ம ஃபார் ஈச் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. நீங்க ஃபார் ஈச் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க அங்க போய் பாருங்க. ஸோ இப்போ இத போய் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதுல போனீங்கன்னா, இத கிளிக் பண்ணுங்க. ஆட் ஃபங்ஷன். ஸோ த இன்டிஜர் லிஸ்ட் ஆடட் இஸ் 2. ஃபர்ஸ்ட் என்ன ஆட் ஆயிருக்கு? 2ங்கிறது ஆட் ஆயிருக்கா? அடுத்து ஓகே குடுத்தீங்கன்னா, தி இன்டிஜர் லிஸ்ட் ஆடட் இஸ் 25. அடுத்தது வந்து 21ன்னு வரும். இன்டிஜர் லிஸ்ட் ஆடட் இஸ் 21. ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, அந்த இன்டிஜர் லிஸ்ட் முடிஞ்சிரும். ஓகே. நெக்ஸ்ட் கண்டெய்ன்னா என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் வேல்யூ வந்து அதுல இருக்கா இல்லையா? எலிமெண்ட் வந்து அதுல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இப்போ வந்து இது ஒரு லிஸ்ட்ன்னு சொல்லட்டுமா? இப்போ நீங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்டிஜர் வந்து எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2, 25, 21 இப்படி ஸ்டோர் ஆகுதா? இப்போ இந்த லிஸ்ட்ல இப்போ வந்து இந்த 3 வேல்யூங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்போ சப்போஸ் நீங்க 1000 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த இந்த லிஸ்ட்ல வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, கன்டெய்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த கன்டெய்ன்ஸ்ல வந்து நான் இப்ப என்ன குடுத்துருக்கேன், எனக்கு அந்த கன்டெய்ன்ஸ் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, எஸ் ஆர் நோ. ஸோ அதனால எக்ஸிஸ்ட் வந்து பூலியன்ல குடுத்துட்டு, எக்ஸிஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ மை இன்டிஜர் லிஸ்ட் டாட் கன்டெயின் 25 அப்படி அது இருந்துச்சுன்னா ட்ரூன்னு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ நான் ட்ரூ வேல்யூக்கும் ஒண்ணு குடுத்துருக்கேன். ஃபால்ஸ் வேல்யூக்கும் ஒண்ணு குடுத்துருக்கேன். இப்போ இத போய் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கன்டெய்ன்ஸ் குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ன்னு வந்துரும். ஏன்னா அது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நோன்னு வரும். ஏன்னா அந்த 3ங்கிற எலிமெண்ட் அதுல இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செட் இண்டெக்ஸ். நீங்க வந்து எந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து வேல்யூவ செட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல செட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது எந்த இண்டெக்ஸ்ல நீங்க வந்து செட் பண்ணணும். ஸோ இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த இது இருக்கு இல்லையா? இப்ப நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் செட் இண்டெக்ஸ்ல வந்து எல்லாமே டெக்ஸ்ட் வேல்யூவா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டெக்ஸ்ட் டேட்டாவா கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ன்னு குடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து பிசினஸ்ன்னு குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல்.
ஏஎல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்கேனா? ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த பிசினஸ்க்கு முன்னாடி எனக்கு மைக்ரோசாஃப்ட்ன்னு வரணும். விச் மீன்ஸ் தட் இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு மைக்ரோசாஃப்ட்ன்னு வரணும் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் பிசினஸ் சென்ட்ரல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ இந்த செட்டு குடுத்துட்டு, நம்ம இப்போ வந்து அத செக் பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆம், இது வந்து செட் இண்டெக்ஸ் தானே. ஸோ இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் போயிட்டு the value is set in the specified index. ஓகேவா? the text list is added மைக்ரோசாஃப்ட்ங்கிறது வந்து ஒன்று ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட் அப்படின்னா கடைசியில் போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஏன்னா பிகாஸ் யூ கேனாட் ஸ்பெசிஃபை என்ன இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆகணும்னு நீங்கள் சொல்ல முடியாது. எந்த பொசிஷனில் போய் ஸ்டோர் ஆகணும் நீங்கள் வந்து ஆடில் சொல்ல முடியாது. ஆனால் இன்சர்ட் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் சொல்லலாம் எந்த பொசிஷனில் போய் அது ஸ்டோர் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சென்ட்ரல் ஏஎல் ப்ரோக்ராமிங்னு கொடுத்துட்டேன். பிஃபோர் இன்சர்ட்டில் உங்களுக்கு எப்படி இண்டெக்ஸ் இருக்கணும் ஒன்றா காட்டும். ஆஃப்டர் இன்சர்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்சர்ட்டில் 1 அதாவது ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோசாஃப்ட்னு டிஸ்ப்ளே ஆகணும்னு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் போய் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும்? பிஃபோர் இன்சர்ட் the data is business central AL programming. ஆஃப்டர் இன்சர்ட் ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்துருச்சு, செகண்ட் வந்து பிஸ்னஸ் வந்துருச்சு, தேர்ட் வந்து சென்ட்ரல் ஏஎல் ப்ரோக்ராமிங். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்சர்ட் அண்ட் ஆட். அண்ட் ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா ஆட் ரேஞ்ச். அதாவது ஆட் ரேஞ்ச் நான் என்ன சொன்னேன், பல்காக டேட்டா வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம், பல்காக லிஸ்ட் எலிமெண்ட் வந்து நீங்கள் ஒரே டைமில் ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா? டாட் ஆட்னு கொடுக்காம நீங்கள் டேரெக்டாக ஆட் ரேஞ்சுன்னு கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ டேட்டா உங்களுக்கு வேணுமோ அதை ஒரே லைனில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை டிஸ்ப்ளே பண்ணணும்னா நீங்கள் ஃபார் ஈச் யூஸ் கொடுத்து நீங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண டேட்டா எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து டீட்டெயிலாக லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, மீதி இருக்கிற 9 ஃபங்க்ஷன்ஸையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதில் பாஸ் பண்ணுறது என்னெல்லாம் பாஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். So you can go to your AL object designer, just to save it.